வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்டிஆர்பி அகாடமி தருமபுரி. யூனிட் 9 பிஜிடிஆர்பி மேக்ஸில் யூனிட் 9ல் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் டெஸ்ட் 1ல் ஆல்ரெடி நம்ம 25 கொஸ்டின்ஸ் டிஸ்கஷனோட அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மீதி ரிமைனிங் பாதி போர்ஷன் இது வந்து மீதி பாதி போர்ஷன் நெட்வொர்க் அனாலிசிஸ், இன்வென்ட்ரி கண்ட்ரோல், இந்த கியூவிங் தியரி. ஸோ இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கான ஒரு டிஸ்கஷனை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க கொஸ்டின் டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த நெட்வொர்க் அனாலிசிஸ் ஈஸ்டும். ஸோ நம்ம இந்த நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நம்ம கொடுத்துற ப்ராஜெக்டனுடைய டியூரேஷன் வந்து நம்ம குறைக்கிறது தான். சரிங்களா? எவ்வளோ மினிமம் டைமுக்குள்ளே எவ்வளோ நம்மளால் அந்த ப்ராஜெக்டை செய்ய முடியுன்றது தான். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான், மினிமைஸ் த டோட்டல் ப்ராஜெக்ட் டியூரேஷன். சரிங்களா? அடுத்தது, in PET the span time between the optimistic and the pessimistic time estimates of an activity. ஸோ ஆப்டிமிஸ்டிக் டைமும் பெசிமிஸ்டிக் டைமும் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம பேஸ் பண்ணது. இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், வேரியன்ஸ் சிக்மா ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு பெசிமிஸ்டிக் மைனஸ் ஆப்டிமிஸ்டிக் டைம் பை 6 ஹோல் ஸ்கொயர் எழுதுவோம். ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு டிபி மைனஸ் டி நாட் பை 6. ஸோ 6 ரிப்ரசன்ட் எடுத்துகிட்டு வந்தால் 6 இன்ட்டு சிக்மா ஐ ஈக்குவல் டு டிபி மைனஸ் டி நாட். சரிங்களா? இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு சிக்மா ஐன்னு கிடையாது, 6 சிக்மா. சரிங்களா? அது கூட வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 சிக்மா தான். அடுத்தது, இப்போ ஆக்டிவிட்டி அஸ் 0 ஸ்லாக், தேர்டு கொஸ்டின். அதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் 0 ஸ்லாக் இருக்குது அப்படின்னா இது எங்கே இருக்கும் அப்படின்னு இம்ப்ளிசிட் மீன்ஸ் என்னன்னா, கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்குமா, டம்மி ஆக்டிவிட்டியாக இருக்குமா, அது ப்ராஜெக்ட் இஸ் ப்ராக்ரஸிங் எல்லாம் இருக்குமா, நான் நம்பி அங்கே பாருங்கள். ஸ்லாக் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸ்லாக் அப்படின்றது என்னன்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து லேட்டஸ்ட் அண்ட் த இயர்லியஸ்ட் டைம். அதாவது லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் இயர்லியஸ்ட், லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம், இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். சரிங்களா? இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஸ்லாக்கு. அதனுடைய வேல்யூ வந்து எனக்கு 0 அப்படின்னா, நமக்கு தெரியும் கிரிட்டிக்கல் பாத்தில் இப்போ உதாரணத்துக்கு நோட் 1லேருந்து 2, இந்த கிரிட்டிக்கல் பாத் இதுதான் இருக்குது அப்படின்னா எல்லா கிரிட்டிக்கல் பாத்துலையுமே பார்த்தீங்கன்னா சேமாக வேல்யூ இருந்தால் டிஃப்ரென்ஸ் வந்து 0 வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி ஸோ இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 1ன்றதுல 0 இருக்கும். இப்போ 2 அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ சப்போஸ் 25 இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷிங்னா இது 25 தான் இருக்கும். இதில் கிரிட்டிக்கல் பாத்தில் மட்டும். சரிங்களா? கிரிட்டிக்கல் பாத்தில் இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னுடைய டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கும், நமக்கு 0 தானே கிடைக்கும். அப்போ 0 ஸ்லாக் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாத்தில் மட்டும் தான் நமக்கு 0 ஸ்லாக் கிடைக்கும். ஸோ அதனால் இட் லைஸ் ஆன் த கிரிட்டிக்கல் பாத். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த PERT இஸ் ரிலேட்டட் டு த டிஸ்ட்ரிபியூஷன். PERT வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன்லாம் தொடர்புடையது. சரிங்களா? அடுத்தது, இந்த சிபிஎம் இஸ் ஆக்டிவிட்டி ஓரியன்டட், PERT இஸ் ஈவெண்ட் ஓரியன்டட்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் எது ட்ரூன்னு பார்த்தா ரெண்டுமே ட்ரூ தான். இது ஆப்வியஸ்லி ட்ரூ. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் பாத் இஸ் இருக்கிறதுல இந்த கிரிட்டிக்கல் பாத் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் பாத் இருக்கும். சரிங்களா? இருக்கிற பாத்தில் வந்து டியூரேஷன் வந்து கம்மி, பட் ஆனால் பாத் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் பாத்து தான் இருக்கும். அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்கள், இந்த ஆப்டிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம் அண்ட் லைக் மோஸ்ட் லைக்லி டைம் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி ரெஸ்பெக்டிவ்லி 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. தி எக்ஸ்பெக்டட் டைம் ஃபார் திஸ் ஆக்டிவிட்டி ஜஸ்ட் ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா கொடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் டைம் அதாவது T0 6, அடுத்தது பெசிமிஸ்டிக் டைம் டிபி இஸ் ஈக்குவல் டு 12, அதாவது டிஎம் ஈக்குவல் டு 9. சரிங்களா? அப்போ இது வரக்கூடிய எக்ஸ்பெக்டட் டைம் ஃபார்முலா நமக்கு தெரியும், T0 + 4 TM + TP by 6. நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா TP12 நம்மளுக்கு 54/6 கிடைக்கும், 9 நமக்கு கிடைக்கும். சரிங்களா?
அதாவது டாப்பிக்கில் சிலபஸில் வந்து பெர்ட்டு சிபிஎம் தரலன்ட்டு பார்க்காதீங்க. நெட்வொர்க் அனாலிசிஸ்னு சொல்லிட்டாவே இது எல்லாமே கற்றுக்குள்ளக்கு வந்துடுது. அதனால் இது எல்லாமே நீங்கள் சேர்த்து தான் படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கான டியூரேஷன் வேணும்னா நம்ம முதல்ல கிரிட்டிக்கல் பார்த்து கண்டுபிடிக்கணும். அந்த கிரிட்டிக்கல் பார்த்துலேருந்து வரக்கூடிய மொத்த வேலை ஆட் பண்ணாங்கன்னா டியூரேஷன் டைம் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது வழக்கமாக நம்ம போடுறதான் பாருங்க. இந்த இடத்துல வந்து இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் லேட்டஸ்ட் பண்ணி ரெண்டுமே வந்து 0 நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1க்கும் 3க்கும் சரிங்களா 1க்கும் 3க்கும் நம்ம கண்டுபிடிக்கும் போது வேல்யூ இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ஒன்று தான் வந்து இங்கே ஆட் ஆகுது. அப்புறம் 0 + 4 4 ஃபஸ்ட்டு இயர்லி ஸ்டார்டிங் டைம் முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது 1க்கும் 4க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 0 + 3 3. அடுத்து 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 + 2 2. இங்கே 5க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வேல்யூ வருது, 2 ஜாயின் ஆகுது. அப்போ இது ரெண்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 + 1 3, அதாவது மேக்ஸிமம் ஆஃப் 3 அண்டு 6 + 4 10. அப்போ நமக்கு 10 தான் இதில் எடுக்கணும். சரிங்களா? therefore மேக்ஸிமம் வந்து 10. சரிங்களா? அடுத்தது இங்கே இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்ன வரும்னா இது அதே மாதிரி 10 + 7 17, 3 + 5 8. அப்போ மொத்தம் நம்மளுக்கு 17 தான் கிடைக்கும். லேட்டஸ்ட் வந்து இது சேம் வேல்யூ எடுத்துகிட்டு ரிவர்ஸில் போகணும். ஓகேங்களா? ரிவர்ஸில் போனோம்னா இது வந்து கழிச்சு நம்ம எழுதணும். அதாவது 17 - 5னா 12. சரிங்களா? அடுத்தது இங்கே எல்லை பார்த்துங்க அப்படின்னா சரி இங்கே ஃபஸ்ட்டு எல்லை கண்டுபிடிச்சிடணும். 17 - 7 10. அடுத்தது 10ல் 1 கழிச்சிங்கன்னா 9. இங்கே எல்லை பார்த்துங்க அப்படின்னா 10ல் 6 போச்சுன்னா 4. சரிங்களா? இப்போ வந்து இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் ரெண்டு எது ஈக்குவலாக வருதோ அதுதான் கிரிட்டிக்கல் பாத்து. அதுதான் இந்த வேல்யூ. சரிங்களா? இந்த பாத்து இது நமக்கு ஈக்குவலாக வருது. அப்போ இதில் வந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி என்ன கிடையாதுன்னா 4 + 6 + 7. சரிங்களா? = 17. அப்போ 17 தான் நமக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ கிரிட்டிக்கல் பாத் இதில் கொஸ்டின் கிரிட்டிக்கல் பார்த்துக்கிறதுனா 1 2 3 3 goes to 5 5 goes to 6. இதுதான் கிரிட்டிக்கல் பாத். சரிங்களா? அது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 17. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ரிலேஷன் பிட்வீன் த டோட்டல் ஃப்ளோட் அந்த இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் அண்ட் த ஃப்ரீ ஃப்ளோட் மூணுக்குள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா பாருங்க, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டோட ஃப்ரீ ஃப்ளோட் அதிகமாக இருக்கும். எல்லாத்தோட அதிகமாக வந்து டோட்டல் ஃப்ளோட் தான். சரிங்களா? நமக்கு ஆப்ஷன் வந்து தேர்டு தான். நெட்வொர்க் அனாலிசிஸ் ஃபார் அன் ஆக்டிவிட்டி 10th கொஸ்டின் டைம் எனர்ஜி இது இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் அல்லது 13 hours, லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் அல்லது லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் 6 hours. அது டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். நான் மூணுமே சொல்லிடுறேன். டோட்டல் ஃப்ளோட்டுன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலானா லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் அல்லது லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ரெண்டில் ஏதோ ஒன்று எழுதிக்கலாம். அடுத்தது ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா சப்போஸ் ஐஜே கேட்குறாங்கன்னா இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் அதாவது இஜே ஷார்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? இஜே மைனஸ் இஐ மைனஸ் டிஐஜே. சரிங்களா? அது இண்டிபெண்ட் ஃப்ளோட் கேட்குறாங்க அப்படின்னா இஜே மைனஸ் எல்ஐ மைனஸ் டிஐஜே அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இஜேனா இயர்லிஸ்ட். அப்போ அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வேல்யூங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13 hours. லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் இந்த 6 மைனஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கிடைக்கல 4 hours. ஸோ நல்லா என்ன வச்சுங்க, இது ஷார்ட்கட் எப்படி நம்ம வச்சிங்கன்னா இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டு இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் ரெண்டுக்குமே ஈயில் தொடங்கணும். அப்போ இ மைனஸ் அதில் தொடங்கிட்டு இஜே கம்ப்ளீஷன் டைம் ஈயில் ஸ்டார்டிங் டைம் அதை தொடங்கிட்டு மைனஸ் வரக்கூடிய வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சின்ன வச்சுக்கலாம். இது வந்து நார்மலாக இது ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இது ஒரு கொஸ்டின் வருங்க, பார்த்துங்க. அடுத்தது 11th சம் பாருங்கள்.
கஸ்டமர் பிஹேவியர் இன் விச் த கஸ்டமர் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் கியூ டு அனதர். இது கியூத்தில் வரக்கூடிய கேள்வி. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கியூவில் நிற்கிறாரு, அது ஏதோ ஒரு காரணத்தினால பக்கத்தில் வேகமாக மூவ் ஆகுது கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் வருவாங்க, அதுக்கு பேர் என்ன, ஜாகிங். சரிங்களா. அது எக்ஸ்பெக்டட் லென்த் ஆஃப் த நான் எம்டி கியூ, டைரக்ட் ஃபார்முலா. அது வந்து பார்த்தீங்கன்னா மியூ பை மியூ மைனஸ் லாம்டா. சரிங்களா. அடுத்தது டைரக்ட் ஃபார்முலா தான். த குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டிங் டைம் ஃபார் த கஸ்டமர், இதெல்லாம் மிக முக்கியமான ஃபார்முலாங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ரோ இ பவர் மைனஸ் மியூ டி இன்ட்டு 1 மைனஸ் ரோ. சரிங்களா. அடுத்து நீ ரயில்வே மார்ஷலிங் ஆட் கூட்ஸ் ட்ரெயின் அரைவ் அட் த ரேட் ஆஃப் 30 trains per day. Assume that the interval time follows the exponential distribution. The service time rate distribution is exponential with an average rate of 36 minutes. இந்த எக்ஸ்பெக்டட் கியூ சைஸ் கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்பெக்டட் கியூ சைஸ், சரிங்களா, எல்கியூ கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ரோ வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு லேம்டா மியூ, மீன் அரைவல் ரேட் 30 trains per டேன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரைவல் சர்வீஸ் ரேட் வந்து ஆவரேஜ் தானே 1/36ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து மினிட்டு இது டே, அப்போ இதை வந்து மினிட்டுக்கு மாற்றினாங்கன்னா 24 டிவைட் பண்ணால் அவருக்கு மாறிடும். 60 எலமெண்ட் மல்டிபிள் பண்ணோன்னா மீன் 60 எலமெண்ட் இருக்கும்போது டிவிஷனில் நமக்கு இது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிட்டாக மாறிடும். அப்போ 2 1/48 கிடைக்குங்களா. இப்போ ரெண்டுமே நமக்கு மினிட்டாக மாறிடுச்சு. இது எடுத்துகிட்டு மட்டும் ரோ வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா லேம்டா பை மியூ. இப்போ லேம்டா பை மியூனா 1/48/1/36. இது கண்டுபிடிச்சிங்கன்னா 9/4 கிடைக்கும். அவங்க எக்ஸ்பெக்டட் கியூ சைஸ்ன்றது என்ன ஃபார்முலானா எல்கியூ இஸ் ஈக்குவல் டு ரோ ஸ்கொயர் பை 1 மைனஸ் ரோ ஸ்கொயர். சரிங்களா. அப்போ இதில் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சரி 1 மைனஸ் ரோ ஃபார்முலா கரெக்ஷன் இருக்குது, ரோ ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ரோ. அப்போ 9/4 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் 9/4. சிம்பிளை பண்ணிங்கன்னா 9/4 தான் நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக. சரி, ரோவோட வேல்யூ வந்து 3/4ங்க. சாரி 3/4. ரோவோட வேல்யூ 3/4 நமக்கு கிடைக்கும். இந்த கொஸ்டின் வந்து ரோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3/4. நமக்கு சிம்பிளை பண்ணால் ஆக்சுவலாக 9/4 தான் நமக்கு கிடைக்குது. இது ஆக்சுவலாக ஆன்சர் வந்து இது வந்து ஆன்சர் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 9/4. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 15 பாருங்கள். WS and WQ அது எக்ஸ்பெக்டட் டைம் சிஸ்டம் அண்ட் கியூ அப்படின்னா LS LQ வந்து எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம் அண்ட் கியூ அப்படின்னா ரிலேஷன் ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான். LS பை WS இஸ் ஈக்குவல் டு LQ பை WQ இருக்கும். இது முக்கியமான ஒன் மார்க் தான். அடுத்தது இன் சூப்பர் மார்க்கெட் த ஆவரேஜ் அரைவல் ரேட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இஸ் 10 in every 30 minutes following Poisson process. The average time taken by the cashier list and calculate the customer purchase is 2.5 minutes அப்படின்னா அவனுக்கு என்ன ப்ராபபிலிட்டி தட் த கியூ லென்த் எக்ஸிட் 6ன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்து வரது லேம்டா இஸ் ஈக்குவல் டு 30 அரை மணி நேரத்துக்கு 10 கஸ்டமர் அரைவ் வராங்க அப்படின்னாக்கல மீன்ஸ்னா 10/30. சரிங்களா. மீன்ஸ்னா 1/3. அடுத்தது மியூ இஸ் ஈக்குவல் டு 1/2.5. இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கேன்றதான் இங்கே 6 கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ரோ பவர் 6. இப்போ ரோ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை மியூவா. இப்போ லேம்டா பை மியூ அப்படின்னா 1/3/1 1/2.5. 2.5/3 இஸ் நத்திங் பட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.83 கிடைக்கும். உங்கள் ரோ பவர் 6னா 0.83 பவர் 6. சரிங்களா. ஸோ தேர்ட் சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் த சைஸ் ஆஃப் த ஆர்டர் விச் மினிமைஸ் த டோட்டல் annual cost of carrying inventory and the cost of ordering is nothing but இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தான்.
the size of the order which minimizes the total annual cost. அது நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம அதை எவ்வளோ வேல்யூன்றது நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதோட டைரக்ட் ரிசல்ட்டுங்க. அடுத்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி நோ ஷார்ட்டேஜ்னா அந்த லீட் டைம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 0. அடுத்தது the annual demand for an item is, இதில் வந்து 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு லைனாக நான் கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி பாருங்க. டிமாண்ட்னா நம்ம டி அல்லது நம்ம ஆர்னு குறிப்போம். சரிங்களா? அது வந்து 3200. அடுத்து யூனிட் காஸ்ட் இஸ் 6 and இன்வென்ட்ரி கேரிங் சார்ஜஸ் 25%. அப்படின்னா C1 ஹோல்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25% இன்ட்டு 6, இது ரெண்டு யூனிட் காஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஹோல்டிங் காஸ்ட் C1. அப்போ 4 இது 3 2 6 2 4 3/1 கிடைக்கும். சரிங்களா? அது ப்ராக்யூர்மெண்ட் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் செட்டப் காஸ்ட், ஆல்டரிங் காஸ்ட் C3. சரிங்களா? C3 is equal to 150. இப்போ நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி Q0 இதுக்கான ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் 2R C3/C1. சரிங்களா? இதை நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 300 கிடைக்கும். ஓகேங்களா? டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அடுத்தது an item is produced at the rate of 100 per day. சரிங்களா? பாருங்க 100 per day. The demand occurs at the rate of 75 items per day. Setup cost 900 and the holding cost rupees 1.5 அப்படின்னா per unit. இந்த ஷார்ட்டேஜ் வந்து நாட் அலோடு கொடுத்துட்டாங்க. ஷார்ட்டேஜ் அப்படின்றது நல்லா புரிஞ்சுங்க C2. ஓகேங்களா? ஷார்ட்டேஜ் வந்து C2 நாட் அலோடு. அப்போ C2 வராது நமக்கு. அப்படின்னா மினிமம் டோட்டல் இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் பர் டேன்னு கேட்குறாங்க. ஒரு நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கணக்கில் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் இருக்குது, அதே போல் செட்டப் காஸ்ட்டும் இருக்குது. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து சாரி ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்றது அதுதான் கேன்றது தான் 100. சரிங்களா? அது செட்டப் காஸ்ட்ன்றது C3. ஓகேங்களா? அது வந்து 900. அடுத்தது C1ன்றது ஹோல்டிங் காஸ்ட். C1ன்றது 1.5. இதை நம்ம வசதிக்காக 3/2 கூட எழுதிக்கலாம். அப்போ இது கேவும் C3யும் வந்துருச்சு. அதே போல் டிமாண்ட் ரேட். சரிங்களா? டிமாண்ட் ரேட் 75, அதாவது ஆர் வந்து டின்னு சொல்லுவோம். 75. சரிங்களா? இது பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலாவுக்கு நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா K-R/R கண்டுபிடிக்கணும். இப்போ K-Rனா 100 - 75 /75. சரி, ஆர்ன்றது 100 இல்லையா, 25/100 அப்போ 1/2. ஓகேங்களா? சாரி 1/4ன்றது நமக்கு K-R. ஸோ 1/4ன்றது தான் நமக்கு K-R/R. இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா நல்லா புரிஞ்சுங்க. C0 = ரூட் ஆஃப், இது ஃபார்முலா கொடுக்குறேன், அப்ளை பண்ணி பாருங்கள். 2R C1 C3 K-R/R. சரிங்களா? இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 1/4 2R C1 C3 எல்லாத்தையும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 225 கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு கணக்கில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, செட்டப் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு நீங்கள் கேன்னு எடுத்துகிட்டு செட்டப் காஸ்ட்டு C3 எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு கணக்கில் செட்டப் காஸ்ட்டு கொடுக்காம ஒன்லி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கேவும் C3 ஈக்குவலாக வந்துடும். அதாவது C3 தான் நம்ம இப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த கணக்கு பாருங்கள். டிமாண்ட் ஆஃப் அன் ஐட்டம் 18,000. அப்போ இதுதான் ஆர். சரிங்களா? ஹோல்டிங் காஸ்ட்னா C1. அந்த யூனிட் காஸ்ட் ஷார்ட்டேஜ் காஸ்ட் கொடுத்துட்டாங்க C3 ஷார்ட்டேஜ் காஸ்ட்டு. சரிங்களா? அண்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னா ஷார்ட்டேஜ் காஸ்ட் வந்து C2. ஷார்ட்டேஜ் காஸ்ட் வந்து C2. இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் C3. இங்கே கேவும் C3 ஒன்று தான். ஓகேங்களா? அப்படின்னா இங்கே கே வராது. ஆக்சுவலாக ஒன்லி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மட்டும் கொடுக்குறாங்கன்னா அந்த கே யூஸ் பண்ணக்கூடாது, C3 தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு கணக்கில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொடுக்குறாங்க, செட்டப் காஸ்ட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ C3 தனியாக கே தனியாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி வரக்கூடிய C2ன்னு வந்துட்டாலே, சரிங்களா, C2ன்னு வந்துட்டாலே அதுக்கு ஃபார்முலா பாருங்கள்.
இதுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தான் கேட்குறாங்க. ஃபார்முலா வந்து 2r C3 by C1 C1 plus C2 by C2 ஓகேங்களா. C1 plus C2 by C2 அவ்வளோதான். இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக என்ன ஆன்சர் வரும்னா 6000 கிடைக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இந்த புக்கு கொஸ்டின்ஸில் இந்த 120 வந்து நான் 1.20 கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நீங்கள் 1.20 எடுத்தீங்கன்னா ஹோல்டிங் காஸ்ட் C1 1.20 எடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக அந்த சி ஆன்சர் கிடைக்கும். நான் வந்து ரவுண்டாக 120 எடுத்து போட்டேன். இங்கே 120 போட்டிங்கன்னா உங்களுக்கு 6000 கிடைக்கும். சரிங்களா. நோட்டு வந்து 6000 கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது மேபி வரது வாய்ப்பு இருக்குது. அது விச் காஸ்ட் கேன் கேரி வித் ஆர்டர் குவான்டிட்டி. ஆர்டர் குவான்டிட்டியில் எது வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான். யூனிட் காஸ்ட் அண்ட் ரீஆர்டர் காஸ்ட் ஒன்லி இந்த ஹோல்டிங் காஸ்ட் எல்லாமே ஆல் ஆஃப் திஸ் தான். ஆல் த ஃபாலோயிங் மேபி யூஸ் டு ஃபைண்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கு எது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்டிமல் நம்பர் ஆஃப் டேஸ் சப்ளை டு ஆர்டர், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், ஆப்டிமல் நம்பர் ஆஃப் ருபீஸ். இப்போ நமக்கு ஆப்டிமல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர் ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆப்டிமல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுல ஒவ்வொரு ஆர்டருக்கும் மினிமைஸ் ஆர்டர் காஸ்ட்டுக்கும் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. The orders are placed with the size determined by EOQ. Then the reorder cost component இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு த ஹோல்டிங் காஸ்ட் காம்பனண்ட்டுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது யூனிட் காஸ்ட் ரைசஸ். ஒரு யூனிட் காஸ்ட் ஒரு ஆர்டர் ஒரு பொருளோட யூனிட் காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னாக்கா சரிங்களா, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டி நம்ம என்ன பண்ணுவோம், குறைச்சிரும். இப்போ பொருளுடைய விலை அதிகமாக கூட்டிகிட்டு போக நம்ம கண்டிப்பாக குறைச்சி தான் வாங்குவோம் இல்லையா. ஏன்னா அப்போ தான் நமக்கு லாபம் கிடைக்கும். நம்ம அதிகமாக நாமளும் அதிகமாக நமக்கு நஷ்டம் கூட ஆயிரும். அதனால் எக்கனாமிக் ஆர்டர் ஆப்டிமல் ஆர்டர் குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா ரியல் அடுத்தடுத்து நம்ம ஒரு யூனிட்டுக்கும் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.